சென்னை காசிமேடு கடற்பகுதியும் கடல் சீற்றத்தோடும் கொந்தளிப்போடும் காணப்படுகிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கலாம். ஜிட்வா புயல் காரணமாக சென்னை காசிமேடு கடற்கரையில் அலைகள் ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கின்றன. அங்கு இருக்கக்கூடிய செய்தியாளர் வீரகுமாரிடம் பேசலாம். வணக்கம் வீரகுமார், காசிமேடு கடற்பரப்பு எப்படி இருக்கிறது? காசிமேடு மீன்பிடி துறைமுகம் ஞாயிற்றுக்கிழமையானால் களைகட்டும், இன்று எப்படி இருக்கிறது? கூடுதல் விவரம் என்ன? ஜிட்வா புயல் சென்னைக்கு தெற்கே 200 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டு தொடர்ந்து சென்னையை நோக்கி புதுச்சேரி வழியாக வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் சென்னையில் இருக்கக்கூடிய கடற்கரைகளில் காற்றுடைய வேகம் படிப்படியாக அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது. நாம் தற்போது காசிமேடு கடற்கரை N4 பீச் அந்த பகுதிகளில் இருக்கோம். இந்த காட்சிகள், கடல் அலைகள் எந்த அளவுக்கு ராட்சசத்தனமாக கடற்கரைகளை முட்டி மோதுது அப்படிங்கிற காட்சிகளை பார்க்குறோம். நமது ஒளிப்பதிவாளர் விஜய் நமக்கு அந்த காட்சிகளை நேரலையில் காட்டிக்கிட்டு இருக்காரு. குறிப்பாக கடலினுடைய மைய பகுதியிலிருந்து ராட்சச அலைகள் வெகுண்டெழுந்து வீரியத்தோடு கடற்கரைகளை முட்டி மோதுது. நம்மளுடைய அந்த காட்சிகளை பார்க்கும்போது தெரிகிறது எந்த அளவிற்கு ராட்சச அலைகள் மேல் எழும்பி கடற்கரையை அடைகிறது அப்படிங்கிறத. காசிமேடு துறைமுகத்தை பொறுத்த வரையில் மீன் அதிகம் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக பார்க்கப்படுகிறது. இன்று புயல் கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த பகுதிக்கு பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் செல்ஃபி எடுக்கிறதுக்கோ இல்லை கடல் அலையை போய் பார்க்கறதுக்கோ உள்ளே அனுமதிக்கலை. இருந்தாலும் ஒரு சிலர் வேறு வேறு வழிகளில் நண்பர்களோடு சேர்ந்து கடல் அலையை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து வந்த வண்ணமே இருக்கிறாங்க. நம்ம பார்க்குறோம், இளைஞர்கள் எந்தெந்த பகுதிகளிலிருந்து கடல் அலையை பார்ப்பதற்காக தொடர்ந்து வந்த வண்ணமே இருக்கிறாங்க. அந்த காட்சிகளை நம்மளால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து புயல் சென்னையை நோக்கி நகர நமக்கு காற்றுடைய வேகமும் மழையோடைய வேகமும் தொடர்ந்து அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது. அதுதான் நம் தற்போதைய கள நிலவரமாக இருந்து கொண்டிருக்கிறது. விக்னேஷ். நிச்சயமா வீரகுமார், இது போன்ற சூழ்நிலைகளை இந்த பகுதிகளுக்கு செல்வதை தவிர்ப்பது நல்லது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.